சொல்லு ரகு, என்னாச்சு? ஆஃபீஸருக்கு வந்திருக்கேன். உன்னை பார்க்குறதுக்கு ஒன்றும் வரல. ஏடிஎம் கார்டு தரேன்னு தானே சொல்லியிருந்தேன். அம்மா உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு வாங்கி வைக்கணும்னு சொன்னாங்க, நீ கொடுக்கவே இல்லையாமே. ரகு, ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் வரல, அதனால தான் கொடுக்கல. வந்திருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். அது ஏதோ இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் போய் பேங்க்கில் பார்க்கணும் ரகு என்னன்ட்டு, அதனால தான் கொடுக்கல. இதை விட உனக்கு என்ன பெரிய வேலை கிடக்குது? போய் அப்ளை பண்ணிட்டு என்னன்னு கேட்க வேண்டியது தானே. மின்னிக்கிட்டு திருடுறதுக்கு மட்டும் நேரம் இருக்கும் அவனுக்கு. ஆமாம், எனக்கு ஒன்று சொல்லு, எவனை மயக்கிறதுக்கு இப்படி எப்போ பார்த்தாலும் மின்னிக்கிட்டு வர? உன்னை பார்த்தா ஆஃபீஸ்க்கு வர மாதிரியா இருக்கு. ரகு, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், யாராவது கேட்டுற போகிறாங்க. ப்ளீஸ் நீ வீட்டுக்கு போ. எது வந்தாலும் நம்ம வீட்டில் வந்து பேசிக்கலாம். என்ன எல்லார்கிட்டையும் நடிக்கிற மாதிரி இங்கேயும் நடித்து வச்சிருக்கியா? நீ ரொம்ப நல்லவ, நீ ரொம்ப பாவம், ரொம்ப ஒழுக்கமானவ அப்படின்னு நான் இங்கே வந்து பேசினா இதெல்லாம் கலைஞ்சிருக்குன்னு பயப்படுறியா? ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ப்ளீஸ், யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக ரகு. ப்ளீஸ் நீ வீட்டுக்கு போ. எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து பேசிக்கலாம். நான் சித்திக்கிட்ட பேசிக்கிறேன். நான் கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு கொடுத்துடுவேன். நான் அப்ளை பண்ணிட்டேன் ரகு, அது வரல. நான் கால் பண்ணி கூட கேட்டேன், அவங்க வந்து நேரில் வர சொன்னாங்க. நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கிறதால நேரில் என்னால் போக முடியல. நான் நாளைக்கு என்னென்னு பார்த்துட்டு சொல்லிடுறேன் ரகு. ப்ளீஸ் ரகு. முதல்ல நீ அந்த வேலையை தான் பார்க்கணும். ஆஃபீஸ்க்கு எதுக்கு வர? சம்பளத்துக்கு தானே வர? இல்லை இந்த மாதிரி மின்னிக்கிட்டே வந்து எவனையாச்சும் ஏமாத்துறதுக்கு வரியா? ஏய், யார்டா நீ? ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க. முதல்ல உன்னை யார் உள்ளே விட்டா? யார் நீ? சார் நானே பார்த்துக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை சார். சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் உள்ளே போங்க, நானே இதை பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். சந்தியா, எதுக்கு போய் சொல்கிறீங்க? நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். அவன் என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். முதல்ல யார் இவன்? நீங்கள் எதுக்கு இவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்க? என்னடி மின்னிக்கிட்டு வந்து இப்படி மயக்கிறதுக்கு தான் வந்திருக்க? அதான் தெரியுது. இவன் என்ன உன் லிஸ்ட்டில் ஒருத்தனா? உனக்கு மயங்கின ஒருத்தனும். உன்னை ஏதோ பேசின உடனே அங்கேருந்து வரான் பறந்துக்கிட்டு. யார் இவன்? டேய், இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனன்னு வச்சுக்கோயேன், வாயெல்லாம் உடச்சிட்டு அனுப்பிடுவேன். வாயை மூடிக்கிட்டு நின்னா உன் மூஞ்சு முகரெல்லாம் தப்பிக்கும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும்னே தெரியாது. வாயை மூடிக்கிட்டு நில்லு. என்னடி அவன் பேசிக்கிட்டே இருக்கான், நீ அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க. என்ன நீ போகிற மாதிரி போயிட்டு நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கானா? ஐயோ ரகு, இப்படிலாம் பேசாத. அவர் எங்கள் ஆஃபீஸோட சிஇஓ ரகு. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ போ. நான் தான் சொல்கிறேன்ல, நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன்னு. இங்கேருந்து போ ரகு, ப்ளீஸ். பிரச்சனை எதுவும் பண்ணாத ரகு. சிஇஓனா என்ன பண்ண சொல்கிற? சிஇஓனா அவன் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வேலை பார்க்கட்டும். நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இவனுக்கு என்ன வந்தது? அங்கேருந்து பொத்துக்கிட்டு வரான். அவன்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவன் யாருன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இவன் எதுக்கு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கான்? இங்கே நீங்கள் அவன் பேசுகிற பேச்சுக்கு ஓங்கி ஒரு அரைவிடமாக பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. சார், அவன் என் தம்பி தான் சார். என்னது தம்பியா? இவனா? பார்க்குறதுக்கு நல்லா பொறுக்கி மாதிரி இருக்கான். இவனை போய் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டா, ஒரு அக்கா கிட்ட இந்த மாதிரியா பேசுவாங்க? ஏய், யாருக்கு யார் தம்பி? ஒன்னெல்லாம் என் அக்கா நான் எனக்கு சொல்லியிருக்கேன் நாடி. எவங்கிட்டயோ என் தம்பின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன உனக்கும் எனக்கு என்ன ஒரே அம்மாவா? உன் அம்மா தான் என்ன பெத்தாளா? ரகு ப்ளீஸ் ரகு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்கள் இருந்து போ ரகு ப்ளீஸ். நீ உனக்கு என்ன ஏடிஎம் கார்டு தானே ரகு வேணும்? நான் நாளைக்கே போயிட்டு பார்த்துறேன் ரகு. ப்ளீஸ் ரகு, இங்கேருந்து போ ரகு, பிரச்சனை பண்ணாத. சந்தியா, அவன் உங்களை எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்சம் கூட கோவப்படாமல் அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நீ எதுக்கு இப்படி துடிச்சிட்டு இருக்க? நீ யார் அவளுக்கு? கொஞ்சம் வெள்ளத்தில் போட்டால் போதுமே, உடனே பின்னாடியே வந்துடுவீங்களே. ரகு ப்ளீஸ் ரகு, தயவு செஞ்சு இங்கேருந்து போ. இதுக்கப்புறம் எதுவும் பேசாத ரகு. உனக்கு என்ன வேணுமோ அது நாளைக்கு வந்துடும் ரகு. ப்ளீஸ் இங்கேருந்து போ. நாளைக்கு மட்டும் வரல, அப்போ தெரியும் நான் யாருன்னு.
அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்க்குலாம் நீ வேலைக்கே வர முடியாது. அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். உனக்கு அதை பற்றி தெரியும்ல. நாளைக்கே நான் கண்டிப்பாக என்னென்னு பார்த்துறேன் ரகு, ப்ளீஸ் இப்போ போ. சந்தியா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அவனை நீங்கள் தம்பின்றீங்க. அவன் என்ன உங்களை அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. எனக்கு எதுவும் புரியல. மேபி இது உங்கள் ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட யாராவது இப்படி பேசுனாங்கன்னா தைரியமாக பேசுங்க, போல்டாக நில்லுங்க. என்ன பேசினாலும் வாங்கிட்டு இருக்காதீங்க. சார், என்னோடய சுச்சுவேஷன் உங்கள் யாருக்குமே தெரியாது. நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன், நான் ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்னு எனக்கு மட்டும் தான் சார் தெரியும். அவன் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து ப்ளீஸ் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை சந்தியா. யார் என்ன சொன்னாலும் வாங்கிக்கிறீங்க, யார் என்ன பேசினாலும் அமைதியாக நிற்கிறீங்க. உங்களுக்காக நீங்கள் பேசவே மாட்டீங்களே, ஏன்? எதிர்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. அப்படி எதிர்த்து பேசிட்டா என் கூட நிற்கிறதுக்கு ஆளும் இல்லை. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். எனிவே, ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்காக வந்து பேசினதுக்கு. இந்த கோணம் மூஞ்சிக்கு இங்கே என்ன வேலை? இதுக்கிட்டலாம் பேசணும் நமக்கு தான் டென்ஷன் ஆகும். நம்ம கிளம்புவோம். ஏய், இங்கே நான் ஒருத்தி குத்துக்கல் மாதிரி நின்றுட்டுருக்கேன். நீ பாட்டு நினைக்கிறேன்னு கிளம்புற. நீங்கள் குத்தின கல் மாதிரி நில்லுங்க, குத்தாத கல் மாதிரி நில்லுங்க. எனக்கு என்ன? நீங்கள் இங்கே நின்னா நான் இங்கே நினைக்கணும் எதாவது அவசியம் இருக்கா என்ன? எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். என்ன திமுறா? உனக்கு மட்டும்தான் வேலை இருக்குது, நாளை என்னை வெட்டியாக இருக்குன்னு சொல்ல வரியா? எனக்கும் வேலை இருக்குது. இது என்னடா இது? உங்களுக்கு வேலை இருந்தால் போய் பாருங்க. நான் ஒன்றும் உங்கள் முன்னாடி நிற்கலையே, நீங்கள் தான் என் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. இங்கே பாரு, உன்கிட்ட இந்த மாதிரி வெட்டியாக பேசுறதுலாம் ஒன்றும் வரல, சரியா? நான் என்ன இவங்ககிட்ட வந்து நின்றுட்டு என்கிட்ட பேசுங்க என்கிட்ட பேசுங்கன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்குது. என்னங்க வேணும் உங்களுக்கு? ஏய், முதல்ல இந்த மாதிரி திமுறாவும் நக்கலாகவும் என்கிட்ட பேசுறதை நிறுத்து. நான் இந்த ஆஃபீஸோட எம்டியோட ஒய்ஃபாக வர போகிறவன், புரியுதா? அதுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட பேச. நீங்கள் எம்டிக்கு ஒய்ஃபானா வாங்க, ஹஸ்பண்டானா வாங்க, எனக்கு என்னங்க அதை பற்றி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? டைரெக்டாக அதை மட்டும் கேளுங்க, சரியா? ஏய், முதல்ல நீ எதுக்கு சும்மா சும்மா என் மாமா ரூமுக்கு போயிட்டே இருக்க? அவரை சைட் அடிக்க போகிறேன், சைட்டு, தெரியுமா? நான் அப்பவே நினச்சேன், இவனெல்லாம் மினிக்கிட்டு வரும்போதே என் மாமா கிட்ட போயிட்டு இதெல்லாம் பேசுகிறான்னு தெரியலையே. சா, இவளை முதல்ல அந்த ரூமுக்கு போகக்கூடாமல் ஸ்டாப் பண்ணணும். நான் இந்த ஆஃபீஸ்க்கு வரதை எப்படியாவது அவரை என் வலைக்குள்ளே விழ வச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான். ஆனால் இவன் முந்திக்குவா போல். முதல்ல இவரை என் மாமா ரூமுக்கு போக விடாமல் தடுக்கணும். வழி விட்டுறீங்களா? நான் எம்டி ரூமுக்கு போனோம். ஏய், உனக்கு அவ்வளோதான். இந்த மாதிரி என் மாமாவை பார்க்கறது, அவரை சைட் அடிக்கிறது, அவர் அப்படியே உனக்கு வலைக்குள்ளே போட்டுக்கல நினைக்கிறது, இதெல்லாம் இப்போயே நிறுத்திக்கும், புரியுதா? அவரை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதை முதல்ல நான் ஞாபகம் வச்சுக்குவோம். நீங்கள் தான் உங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா என்கிட்ட எதுக்குங்க வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? நான் அவளுக்கு ரூமுக்கு போனால் என்ன, போகலாம் என்ன? நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, கான்ஃபிடென்ட் இருக்குல்ல? ஏய், ஆமாடி, நான் தான் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக கண்டவளே மாமா பார்த்தா நான் சும்மா இருக்கணுமா? ஏங்க இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் ரூமுக்கு போகிறது வேலை விஷயமாக தான், புரியுதுங்களா? நான் அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டு. அவர் ரூமில் தான் எனக்கு முக்கால்வாசி டைம் வேலையே இருக்கும். அது கூட புரியாதாங்க உங்களுக்கு? உங்களுக்குலாம் எப்படிங்க இங்கே வேலை கிடச்சிது? கடவுளே! முதல்ல நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா நம்பிக்கை வைங்க மேடம். யார் போய் பேசினாலும் என்ன, அவர் உடனே விழுந்துட்டு வரா என்ன? ஏய், என் மாமா பற்றி தான் நினச்சேன். நீ எல்லாம் ஒரு ஆள், உன்னை பார்த்தெல்லாம் அவர் மயங்கி விடுவார்னு கண்ணளவு கூட நினைக்காத, சரியா? அவர் ரேஞ்ச் என்ன? உன் ரேஞ்ச் என்ன? ஆஃப்டர் ஆல் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி. உன்னை பார்த்து அவர் மயங்கிட்டு வரா? ரொம்ப ஆசைப்படாத.
அதான் உங்களுக்கே தெரியுதுல்ல அவர் என்ன பார்க்க மாட்டாருன்னு. அப்புறம் என்ன, எதுக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி? ஆ ஏய், நீ எல்லாம் ஒரு ஆள், உன்னை பார்த்து அதுவும் எனக்கு இன்ஃபீரியாரிட்டி வருதா? இந்த ரேனுக்கு இன்ஃபீரியாரிட்டியா? நீ எல்லாம் எவ்வளோ சி, உன்னோட தகுதி என்னன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு? என் மாமாலாம் கரெக்டாக தான் இருப்பார், உன்னை சீனில் கூட மாட்டார், எனக்கு தெரியும். ஆனால் நீ அப்படி இல்லைல்ல. நீ அங்கே போகிறதே அவரை மயக்கிறதுக்கு தானே போகிற. 2 hours சம்டைம்ஸ் 4 hours அங்கேயே இருந்துடுற. என்னெல்லாம் மயக்கிறியோ, என்னெல்லாம் பண்ணுறியோ அது யாருக்கும் தெரியாதுல்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் மட்டும்தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஒரு நாள் கூட அவர் அப்படி சொன்னதே கிடையாது. மேபி அவர் மனசில் நீங்கள் இல்லை போல இருக்கு. நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்களேன். ஏய், உனக்கு தெரியுமா, நான் அவரை கூட வீட்டில் 24/7 இருக்கும். எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் கல்யாணத்தை பற்றி பேசாமல் இருக்கோம், அவ்வளோதான். என்ன துரத்துட்டு நீ அந்த இடத்துல உட்காந்துலான்னு பார்க்குறியா? ஆஃப்டர் ஒரு பிச்சைக்காரி நீ. உனக்கு என்னோட இடம் கேட்குதாடி? ஏய், உன்னோட இடமா? உன் இடம்லாம் யாருக்கு வேணும்? நீ ஒரு ஆள், உன் இடத்து வேறு நான் வரேனா? என்ன சொன்னேன்? ஆஃப்டர் ஆல் பிச்சைக்காரி, என்னை அவர் பார்க்கக்கூட மாட்டார், நான் அவருக்கு ஒரு ஆளே இல்லை அந்தானே? சரி, உனக்கு எனக்கு ஒரு பெட் ரெடியா? பெட்டா? என்னடி, என்ன வேணால் பெட் பண்ணு, பார்த்துக்கலாம், சொல்லு. இன்றைக்கி நான் என் கேபினில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவராக வந்து, நிலா நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்கல, நான் இந்த ஆஃபீஸை விட்டு போயிடுறேன். என்ன பெட்டா? ஓ மை காட், மூக்கு ஒடைய போதுடி உனக்கு. பார்க்கலாம், பெட்டு யார் மூக்கு உடையுதுன்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும். நீங்கள் பெட்டுக்கு எதுவும் பண்ண வேணாம், உங்கள் மூக்கு உடஞ்சி கீழே விழுதில்ல, அதுவே எனக்கு போதும். சரியா? சரி, நீ கொஞ்சம் தள்ளு, எனக்கு எம்டி ரூமில் ஒரு சின்ன வேலை இருக்குது, போய்ட்டாட்டா? இவளுக்கு என்ன தெரியும் மாமாவை பற்றி? இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்தது கூட கிடையாது. இவளை விட எவ்வளோ அழகிங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவர் சீனது கூட கிடையாது. இவன் நினச்சிட்ருக்கா இவர் போன உடனே இவன் பின்னாடியே வந்துடுவார்னு. இன்றைக்கி என்ன ஆக போகிறேன்னு மட்டும் பாரடி. உன்னை இன்றைக்கே இந்த ஆஃபீஸ் எடுத்து தொலைக்கிறேன். அங்கடிலாம் நானே கூப்பிடலான்னு நினச்சேன். அந்த ஃபைல் ரெடி பண்ணிட்டீங்களா? சார், ரெடி பண்ணிட்டேன். ஒரு 2 minutes கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகே நீலா, சூப்பர். அப்போ எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே வேணும், ஓகேவா? ஓகே சார். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க நீலா, என்னாச்சு? ஃப்ரெண்டா? நான் எப்படி இவ்வளோ அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ என்ன இவ வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்குறா. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? என்ன சார், உங்களுக்கு பிடிக்கலையோ? ஓகே சார், சாரி. நான் கிளம்புறேன். இவ நிலாவன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவளை அவாய்ட் பண்ண எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இவ கூடயே இருந்ததுன்னா தெரியும். மேபி இவ கூட பேசி இவ யார் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இவ என்னோட நிலாவா இல்லையான்னு ஈஸியாக தெரிஞ்சிடும்ல. நமக்கே தோறாமல் போச்சு. நிலா, ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை சார், எனக்கு புரியுது. நான் போயிட்டு நான்லாம் யார் சார்? எனக்குள்ளே நீங்கள் ஃப்ரெண்டாக இருப்பீங்களா? நீங்கள் நேற்று எதுவும் என்னை காப்பாற்றிட்டீங்க. நம்ம நார்மலாக பேசணுன்றதுக்காக தெரியாமல் இந்த மாதிரி வந்து கேட்டுட்டேன். நான் இந்த மாதிரி கேட்டக்கூடாது தான். சாரி சார். உங்கள் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்ன? ஏங்க, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு டவுட்டு. மேடமுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது, என்கிட்ட பேசவும் பிடிக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். என்ன திடீர்னு?
அது நேற்று ஈவினிங்க்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டு தான். உங்களை பார்த்தாலே பிடிக்காது தான், எரிச்சலாக இருக்கும் தான். இங்கே ஏன்டா வேலை பார்க்குறோன்னு வேண்டாம் இருப்பதை வேலை பார்க்கத்தான் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது ஈவினிங்லேருந்து மாறிடுச்சு. ஓ, நான் உங்களை சேவ் பண்ணதால் மட்டும்தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமா? அது அப்படி சொல்லிட முடியாது. அது ஒன் ஆஃப் த ரீசன் தான். நேற்று அந்த ஒரு விஷயத்துலேயே எனக்கு நிறைய புரிஞ்சுது. நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு சாரி கேட்கறத விட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாற்றிடலாம்ல, அதுக்கு தான். ஓ அப்படி, தெளிவுதான். சரி இப்போ என்ன, ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது அவ்வளோதானே, போங்க. லாஸ்ட் உங்களுக்கு தான். இந்த நிலா மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைக்க மாட்டான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகிறேன். நான் எப்போ எதுவுமே சொன்னேன்னா, இப்போ நீங்கள் கேட்டதுலேருந்து இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லலை. நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்களே எப்படி? அது அதுதான் நீங்கள் பேசுறதுலே தெரியுதுல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ட்டு. பரவாயில்ல, நான் யாரையும் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். புரியல, நான் பேசுறதுல என்ன தெரியுது உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீங்கள் வாங்க போங்க ஏங்க இருங்க உக்காருங்க இந்த மாதிரியாக பேசுவாங்க. நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இங்கே அங்கெல்லாம் வராது. வருதில்ல? ஏய், நீ இருக்கியே. சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த இங்கே அங்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நீ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? ஆனால் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா இது ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸில் நீங்கள் என்னோட எம்டி. ஸோ நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கரெக்டாக கொடுத்துடுவேன். ஆஃபீஸ்க்கு வெளியே இல்லை பிரேக் டைமில் மட்டும் நான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே நீலா, ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு நான் ஒரு சின்ன காஃபி வாங்கி தரலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஓகேவா? உங்களால் இன்றைக்கி வர முடியுமா? ஓகே தான் நீலா, ஒர்க் முடிஞ்சு கிளம்பும்போது நம்ம காஃபி ஷாப் போயிட்டு போகலாம். ஓகே? டபுள் ஓகே. இதுதான் எனக்கு கிடச்சிருக்க லாஸ்ட் சான்ஸ். உன்னை விட்டு தள்ளிருக்கணும் தான் நினச்சேன். ஆனால் அவாய்ட் பண்ணிட்டா நீ நிலாவா இல்லையான்னு நான் அப்படியே கண்டுபிடிப்பேன். உன் கூடயே உன் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பார்க்கலாம். அவகிட்ட பெட் கட்டினதால மட்டும் இல்லை, எனக்கு நேற்று எதுவும் தோணிகிட்டே இருந்தது. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அதை சாரியாக கேட்காம உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டா அது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குன்னு தோணுச்சு. மற்றபடி அவன் நினைக்கிற மாதிரிலாம் என் மனசில் எதுவுமே இல்லை. எனக்கு உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும், அவ்வளோதான்.